மேங்கோ சீசன் இப்போ பட்டையை கிளப்பிகிட்ருக்கு. இந்த சீசனில் நாம் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான டெசர்ட் பண்ண போகிறோம். அந்த டெசர்ட்டுக்கு நல்ல பழுத்த மாம்பழங்களாக எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னால் நாம் ஜவ்வரிசியாக ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த வடிகட்டின ஜவ்வரிசியை ஐஸ் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல சாஃப்டாக தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இதுக்கு நாம் எடுத்துக்கிறது அகர் அகர் அப்படிங்கிற கடல் பாசி தான். இந்த கடல் பாசி வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. 200 மில்லி தண்ணியில் ஒரு 5 கிராம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கடல் பாசியை நான் வேக வச்சுக்கிறேன். அதனுடைய எதுவுமே தெரியாமல் நல்லா கரைஞ்சிடணும் அந்தளவுக்கு. அதோடு கொஞ்சம் ஜீனியும் கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். கேசரி பவுட்ரு தான் ரெட் கலர் போட்டிருக்கேன். நல்லா கரைய விட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக நாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்ல அழகாக கிறிஸ்டல்ஸாக தனியாக பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக அருமையாக இருக்குது பாருங்கள். இது தவிர நாம் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுத்து உள்ளே இருக்க சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஃபுல் க்ரீம் மில்க்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் வேணும் ஃபுல்லாக கூட ஃபுல்லாகவே விட்டுக்கலாம். நான் வந்து ஹாஃப் டப்பா மட்டும்தான் விட்டுருக்கேன். அது தவிர மில்க் மெய்டு இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டால் கூட போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்பவே நல்ல இனிப்பை கொடுக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அரைச்ச அந்த விழுதில் நாம் வந்து அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்குவோம். கட் பண்ணி வச்ச ஜெல்லி கிறிஸ்டல்ஸையும் கலந்துக்க போகிறோம். அதோட மேங்கோ, அதாவது க்யூப்ஸு, அதாவது மேங்கோ பல்ப்ஸை இருந்து கலந்துக்க போகிறோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோ ஒரு க்ரீமியாக அவ்வளோ சூப்பரான ஒரு டெசர்ட் கிடச்சிரும். சட்டுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு லீவ்லேயோ இல்லை ஃபங்க்ஷனுக்குலையோ ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் வந்தாலும் இது செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு டெசர்ட்டுங்க. இதில் ஐஸ் சேர்த்து நல்ல சூப்பராக குளு குளு குளுன்னு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். எம்மியான டெசர்ட். ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு சாப்பிட்றலாம். பவுல் வச்சு சர்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க.